ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அண்டர்ஸ் கிரேசி வ்ளாகர்ஸ். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கருத்து தோணுதோ அந்த கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம ஃபார்ம் இருக்கு இல்லையா, லைட்டாக மழை வர மாதிரி இருக்குது. பட் கன்ஃபார்மாக தெரில மழை வருமானு. சப்போஸ் மழை வந்துருச்சுன்னா நான் எதெல்லாம் என்னால் கேப்சர் பண்ண முடியுதோ அதை இப்போ போட்டுருவேன். மழை வரக்கு மணி எடுத்து என்னால் கேப்சர் பண்ண முடியாமல் இருக்கிறது நான் உங்களுக்கு தனியாக ஷார்ட்ஸ்லேயோ இதுலேயோ ஒன்று அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வாங்க போகலாம். ஸோ இங்கே வெளியில் ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்க மரம். எங்கள் வீடு அங்கே இருக்குது. ஸோ அப்படியே வந்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம மாடு தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி அவங்க வந்துட்டு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸி மாடு பார்க்க. அப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். மொத்தம் 2 மாடு, ஒரு கன்றுக்குட்டி இருக்குது. இது இல்லை 2 மாடு, அது மாடு தான். இது எப்போ போச்சுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4 தான் இது பிறந்தது. இப்போ செப்டம்பர் 18. ஸோ 1 வீக் 2 வீக்ஸ் ஆகிருக்கு இது பிறந்து. இது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, அது 2 வீக்ஸ் தான் ஆச்சு. நாங்கள் இதுக்கு பேரும் வச்சிட்டோம். இது பேர் பார்த்தீங்கன்னா சீக்கு. நாங்கள் டிட்டு எல்லாம் சீக்கோ வைக்கலான்னு தான் இருந்தோம். இதுதான் சீக்கு வச்சுக்கலான்னு மேலண்டு நல்லா குளிக்கும். இதோட அம்மா அதோட பேர் குந்தவை. என் தங்கச்சி செலக்ஷன். சீக்கு நான் வச்சு அதான் ஒன்றாறு மாடு இருக்குது. அந்த மாடு அது பேர் அழகி. அது அதான் சேர்ந்து வச்சோம். இந்த பேஸ்கெட் வாயில் போட்டதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, மண் குட்டியெலாம் சாப்பிடும்னு சொல்லிட்டு மண் சாப்பிடாமல் இருக்குன்னா இந்த மாதிரி பேஸ்கெட் போட்டுலாம் சாப்பிடாமல் இருக்கும். அப்படின்னு சாப்பிடும். மண் சாப்பிடும்போது இப்போ நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் டிராக்டர்ஸ் தான் போயிட்டுருக்கு. நம்ம ப்ராப்ளமே மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் குதிக்கும். அப்போ என்னென்னா இப்போ சொல்லிட்டு குளிச்சுட்டு பாருங்கள். மண் எப்படிலாம் சாப்பிட்ருக்கு. இப்போ உட்காண்ட்ருக்கும் போது வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் கிட்டே வரோம். இப்போ மண்ணை தான் அப்பி விடும். உட்காண்ட்ருக்கும் போது இங்கே கொம்பு கீழே நீ விட்டோன்னா அதை தூக்கும். அதுக்கு கழுத்து கீழே போய் நீ விடுவேன். அதேக்காக கழுத்து தூக்கிட்டே நிற்கும். இப்போ வாங்க அடுத்து பார்க்க போகலாம். நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னு தான் வருது. அப்படின்னா மழை பெஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு கேமரா பார்த்தா தெரியாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே விழுதுன்னு நினைக்கிறேன். என் கையில் பாருங்கள், நிறைய விழுது. ஸோ மழை தான் பெஞ்சிட்ருக்கு. 2 நாய் இருக்குது. ஒன்றுக்கு 2 இயர்ஸ், ஒன்றுக்கு 4 இயர்ஸோ 3 இயர்ஸோ. இப்போ கோழி ஷெட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ மழை பெய்யறதுனால என்னால் இப்போது அங்கே போக முடியாது. அந்த 2 மாடுமே அங்கே தான் இருக்குது. அது அங்கே அந்த வெங்காயம் அறுவடை பண்ணதெல்லாம் போட்டுட்டாங்களாமா. இந்த குழி நெக்ஸ்ட் ஏதாவது பண்ணிட்டு போடும்போது ஃபஸ்ட்டு அதில் இது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த மாடை காமிக்கிறேன். உங்களுக்கு இப்போ தெரியுதான்னு தெரியல. ஒரு மாடு அங்கே நிற்கிது, ஒன்று அந்த பக்கம் இருக்குது. பட் உங்களுக்கு வீடியோவில் இப்போ நல்லா தெரியாது. ஏன்னா மழை நல்லாவே பெய்யுது. பிளாக்காக இருக்கிறது பிளாக் சிப்பி. அங்கே பக்கம் ப்ரௌனில் இருக்கிறது செம்மா. அந்த பிளாக் கலர் டாக் எங்கே, அந்த ப்ரௌன் டாக் என் தங்கச்சி. இது நாங்கள் அப்படி தான் வச்சிட்ருக்கோம். இந்த 2 கோழி ஷெட்டு அவ்வளோதான். இங்கே ஃபுல்லாக கோழி மழை பெய்யனால இங்கே பதுங்கிச்சு. சிலதான் உள்ளே போயிடுச்சுங்க. இப்போ மழை அதிகமாக வரதால இப்போ தான் வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ டாட்டா பாய், மச் லவ். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்கள். பாய்.